அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 2வது பகுதியானது 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட பகுதி. நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு, சுத்தமாய் நம்மை காத்து கொள்ளுகிறதற்கு அது போதிக்கக்கூடியதாக ஒரு 8 வழிகளை அது சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்த பின்பு நான் பின்னோக்கி பார்க்காத ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக தீர்மானிக்கிறதே இந்த முதல் வசனம், அந்த 9ஆம் வசனம் சொல்லுகிறது. பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் அவர்களுக்கு இடங்கொடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆழமான ஒரு தீர்மானம் எடுக்கத்தக்கதாக முழு இருதயத்தோடு கூட, அறகுறை இருதயத்தோடு அல்ல, முழு இருதயத்தோடு கூட அவரை தேடத்தக்கதாக, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வசனங்களை ஆண்டவரே என்னுடைய இருதயமாகி அந்த பொக்கிஷ சாலையில் பொக்கிஷமாகிய உம்முடைய வசனங்களை நான் சேர்த்து வைக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை, உம்முடைய வழிகளை எனக்கு நீங்கள் போதிங்க ஆண்டவரே, உம்முடைய பாதைகளை எனக்கு தெரியப்படுத்துங்க என்று சொல்லத்தக்கதாக 13ஆம் வசனத்தில் ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்புகளை எல்லாம் நான், உம்முடைய வேதத்தை எல்லாம் நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பேன் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் என்று சொல்லத்தக்கதாக, திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழிகளில் ஆண்டவரே திரளான செல்வத்தை பார்க்கிலும் உமது வழிகளில் நான் களி கூறுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ தீர்மானித்து இருக்கிறேன். உமது கட்டளைகளை நான் தியானிப்பேன். சும்மா கடமைக்காக படிச்சுட்டு 4 வசனம் படித்தா 5 வசனம் படித்தா ஆசீர்வாதம் என்று சொல்லாதபடி உம்முடைய வசனத்தை தியானிக்கிறவனாக, அவைகளை கண்ணோக்குகிறவனாக ஆண்டவரே என்னுடைய உலக வாழ்க்கையில் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட கடைசியாக உமது வசனத்தை மறக்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாக நான் இருக்க தீர்மானித்து இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் தன்னை ஆழமாக அவருடைய வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து வாழ தீர்மானித்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம் இல்லாமல் ஆண்டவருக்காக பிரகாசமாக வாழ முடியும். ஒரு கல்வி அறிவில்லாத ஒரு மனிதனுடைய சாட்சியை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இங்கிலாந்து தேசத்திலே, வேல்ஸ் நாட்டிலே 150 ஆண்டுகளுக்கு முன்பாக மிகப்பெரிய எழுப்புதல் நடந்த பொழுது அங்கே அநேக மிஷினரிகள் புறப்பட்டு உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கு சென்றார்கள். அதில் ஒரு மிஷினரி இந்தியாவினுடைய வட மாநிலங்களில் உள்ள அஸ்ஸாம் பகுதிகளுக்கு வந்த பொழுது அன்றைக்கு நாகரிகமே இல்லாமல் அங்கே அவர்கள் ஒரு மலைஜாதி மக்களாக, ட்ரைப்ஸாக வாழ்ந்த பொழுது அவர்கள் மத்தியிலே ஒரு கிராமத்திலே போய் அந்த மிஷினரி ஊழியம் செய்யும்படியாக தன்னை அர்ப்பணித்து அந்த கிராமங்களுக்குள்ளாக சென்றார். அந்த கிராம மக்களினுடைய வழக்கம் என்ன? அவர்களுடைய வாலிபர்கள் அநேக தலைகளை வெட்டி கொண்டு வந்து வீட்டிலே அவர்கள் தொங்கவிட வேண்டும். அவர்கள் திருமண நாள் நெருங்கும் பொழுது அந்த ஊரினுடைய தலைவன் வந்து எண்ணி பார்த்து எத்தனை தலைகளை இவன் கொண்டு வந்திருக்கிறான், இத்தனையா இந்த மகளை இவன் பத்திரமாக பார்த்து கொள்ள முடியும் என்று சொல்லித்தான் அவர்கள் வீரத்தை பாராட்டி அவர்கள் திருமணம் செய்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களின் மத்தியிலே, தலையை வெட்டுகிறவர்களின் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக வந்த அந்த மிஷினரி அவன் ஒரு குடும்பத்தை சந்தித்து அவர்களுக்கு இயேசுவினுடைய அன்பை சொன்ன பொழுது அவர்கள் அந்த குடும்பத்தோடு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அங்கே ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனமாற ஆரம்பித்தார்கள். இதை கேள்விப்பட்ட அந்த கிராமத்தினுடைய தலைவன் அந்த ஊரையெல்லாம் கூடி வரச் செய்து அந்த குடும்பத்தை தனக்கு முன்பாக நிறுத்தி அவர்களை மிரட்டுகிறான். வெளியிலிருந்து வந்த ஒரு தெய்வத்தை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு இயேசுவை பின்பற்றும்படியாக நீங்கள் தீர்மானித்து இருக்கிறீர்களே, எனக்கு தெரிவிக்காமல் இந்த காரியத்தை செய்கிறபடினால நீ இதோடு விட்டுவிடு, நான் உன்னை விட்டு விடுகிறேன். இல்லை என்று சொன்னால் உன்னுடைய நேசிக்கிற 2 பிள்ளைகளை உன் கண்களுக்கு முன்பாக நான் அம்பெய்து கொன்று விடுவேன் என்று மிரட்டின பொழுது அவன் மேலாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபடியினாலே நாம் இன்றைக்கு பாடுகிற அருமையான பாடலை அவர் பாடினார். இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், பின்னோக்கேன் என்கிற பாடல் அந்த நேரம் அவருக்குள்ளாய் உதயமானதுபடினால அந்த அவர் பாடலை பாடின போது அவனுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. அவனுடைய கண்களுக்கு முன்பாக அந்த 2 குழந்தைகளையும் கொன்று போட்டு விட்டான். அவனை பார்த்து திரும்ப கேட்டான், உன்னுடைய மனைவியினுடைய உயிர் என்னுடைய கரங்களில் தான் இருக்கிறது, நீ இப்பொழுது உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, நீ இந்த இயேசுவை மறுதலித்து விட்டால் உன்னுடைய மனைவியும் உன்னையும் நாங்கள் விட்டு விடுகிறோம் சொல் என்று சொன்ன பொழுது அவன் மீண்டுமாய் சொன்னான், இயேசுவின் பின்னே நான் போக துணிந்து விட்டேன், நான் இனிமேல் பின்னோக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்பாக அவனுடைய மனைவியையும் அம்பெய்து கொண்டு போட்டு விட்டான்.
அவனை பார்த்து சொன்னான், இப்பொழுது உன்னுடைய உயிர் என்னுடைய கரங்களில் இருக்கிறது. உன்னை நான் உயிரோடு விட வேண்டுமா, இல்லை நான் உன்னை அழிக்க வேண்டுமா என்பதை நீர் எடுக்கிற தீர்மானத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவனை மீண்டுமாய் மிரட்டின பொழுது அவன் அடுத்த வரியை பாடினான், சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே நான் பின்னோக்க மாட்டேன் என்று சொன்னபொழுது அவனும் அம்பெய்து கொலை செய்யப்பட்டான். அப்பொழுதுதான் அந்த கிராமத்தினுடைய அந்த தலைவன் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தான். ஐயோ, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் வாழ்ந்த நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னானே, அந்த இயேசுவினுடைய அன்பு இந்த குடும்பத்தை இழக்கிற அளவிற்கு இவர்களை இத்தனையாய் மாற்றியிருக்கும் என்று சொன்னால், அந்த அன்பில் ஏதோ மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்து அறிய முற்பட்ட பொழுது அவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் வந்துட்டான். அந்த கிராமமே இயேசுவுக்கு சொந்தமாய் மாறிற்று. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து அது மடிந்ததாகில், அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொன்னது போல அந்த ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தின் மூலமாக அந்த ஒரு முழு கிராமமே ஒரே ஒரு தீர்மானம் தான், இயேசுவுக்கு பின்பாக நான் போக துணிந்து விட்டேன், இனிமேல் நான் பின்னோக்க மாட்டேன். இங்கே சங்கீதக்காரன் அதுதான் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு நான் உம்மை தேடுவேன், உம்முடைய வசனங்களை என் இருதயத்தில் நான் வைத்தேன், உமது வசனத்தின்படி என்னை நான் காத்து கொள்ளுவேன். திரளான செல்வங்களை பார்க்கிலும் அது வழிகளின் மேலே எனக்கு அத்தனை பிரியமாக இருக்கிறது. கண்டிப்பினால் அல்ல, நான் உம்மை தேட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட உம்முடைய வசனங்களை நான் தியானிப்பேன். உங்கள் வசனத்தை நான் ஒரு காலம் நான் மறக்க மாட்டேன். நான் மறக்காமல் உங்கள் வழிகளை நான் யோசித்து பார்த்து கொண்டே இருப்பேன். செவறுகளில் வசனங்கள் தொங்குகிறதை பார்க்கிலும், என்னுடைய சட்டைகளில் பேட்ஜாய் குத்தி தொங்கப்படுகிறதை பார்க்கிலும், என் இருதயத்தில் என்னுடைய நல்ல ஒரு பொக்கிஷ சாலையாகிய என் இருதயத்தில் விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய உடைய வசனங்களை நான் வைத்து வாழுவேன் என்று சொன்னால் நாமும் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். ஆண்டவருக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த உலகத்தில் சுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்,